வெறுப்பாக இருக்கே, எதனா சாப்பிடணும் போலவே தோணிட்டே இருக்கே, ப்ரௌனி கிரேவிங்ஸ் வேறு ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ப்ரௌனி செய்யலாமா அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். ஆர்டருன்னு வந்துட்டா பாருங்க, கைப்புள்ள எங்கே இருந்தாலும் ஓடி வந்து செஞ்சிடும். ஆனால் நமக்குன்னு செய்யக்குள்ள தான் நமக்கு முன்னாடி நம்ம சோம்பேறித்தனம் நிற்குங்க. செய்யலாமா வேணாமா செய்யலாமா வேணாமான்னு குழப்பிக்கிட்டே இருப்போம். ஆனால் இன்னைக்கு எப்படியானாலும் செஞ்சிடலாம் அப்படின்ட்டு சோம்பேறித்தனத்தெல்லாம் அடித்து நொறுக்கிட்டு ப்ரௌனி செய்யலான்னு கிளம்பி வந்துட்டேன். நார்மல் ப்ரௌனியாக இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுவோமே, ஆர்டர்னா தான் பயப்படணும், இது நம்ம தானே சாப்பிட்றோம் எப்படி இருந்தாலும் பரவாயில்லன்ட்டு நான் வந்து அதுக்கு தான் இது மேலெலாம் இதை ஊற்றிட்டு இருக்கேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து நியூட்ரலா இல்லை, மில்க் சாக்லேட்டு தான் அழகாக மெல்ட் பண்ணி மேலே ஃபுல்லாக லேயராக ஃபார்ம் பண்ணிட்டேன். அண்ட் என்கிட்ட மீந்து போன வேன் ஹோட்டல் மில்க் சாக்லேட்டும் கொஞ்சம் இது அதையுமே வந்து சைட்லலாம் வச்சுட்டு இந்த ப்ரௌனியை ரெடி பண்ணிட்டேங்க. இதை ரெடி பண்ணக்குள்ளே ஏன்டா தெரியாதனமாக தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா அவ்வளோ நேரம் வெந்துட்டு இருந்துச்சுங்க. நான் நார்மலாக செய்கிற ப்ரௌனியோட 1/2 மணி நேரம் மேலே வெந்துட்டே இருந்துச்சு. இருந்தாலும் இந்த ப்ரௌனியை சாப்பிடக்குள்ளே அதெல்லாம் வந்து பறந்து போச்சுங்க. எங்கள் வீட்டு குட்டி பார்த்தீங்கன்னா, எப்போ எனக்கு ப்ரௌனி தருவேன் குடுடி குடுடின்னு கேட்டுக்கிட்டே இருந்தா. உனக்கு இல்லாமையா அப்படின்ட்டு அவகிட்ட பீஸ் எடுத்து கொடுத்தோன்னே, அம்மா சூப்பர்மா வெரி நைஸ்மா அப்படின்ட்டு சூப்பராக சொல்லிக்கிட்டே இருந்தா. அண்டு ஃபைனலாக ப்ரௌனியை செஞ்சு சாப்பிட்டாச்சுங்க.